இப்போ நார்மலா ஒரு பையர் வந்து உங்க இண்டஸ்ட்ரியில எப்படி ஸ்கேம் ஆகுறாங்க? அவங்க எப்படி ஏமாத்தப்படுறாங்க ஒரு பையர்? நிறைய பண்ணுறாங்களே. எப்படின்னா இப்போ இவங்க பையர்ஸ் வர்றாங்க அப்படின்னா நிறைய பையர்ஸ் வந்து ஃபோன் கான்டாக்டிங்கோட வச்சுக்குவாங்க. ஸோ ஜெர்மன்லேருந்து ஒருத்தன் கால் பண்ணுறான், எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கும்போது எங்கள் டேர்ம்ஸ் எப்படின்னா 50% அட்வான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அந்த 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை அனுப்புகிறாங்களா இல்லை வேறு அனுப்புகிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. அது வந்து பார்க்கறது இல்லை. அதனால் நான் எந்த ஒரு பையர்ஸும் நேரில் வந்து இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. நேரில் வந்து ப்ராடக்ட்டை பார்த்து அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் உட்காந்துருப்பான். கண்டெய்னர் மூவ் ஆகி போய் சேர்ற வரையுமே உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாம் முடிச்சு பில் ஆஃப் ட்ரேடிங் கையில் வாங்கிட்டு தான் அவன் இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போவான். இன்னொரு சில கிளைண்ட்லாம் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் போறதே. இது பெஸ்ட்டு. ஏன்னா அவன் வந்து படுத்துக்குவான், நாம கூட படுக்க மாட்டோம். அவன் வந்து வேற ஹவுஸ்லேயே போய் உட்காந்து படுத்துக்குவான், எனக்கு இதே போதும். அவன் பெரிய பெரிய ஹை டெலிகேஷனாக இருப்பான், அவன் ஸ்டார் ரூம் ஹோட்டலில் படுத்துருப்பான். இங்கே வந்து ஓகே எனக்கு இதான் பெஸ்ட்டு, அவனுக்கு வந்து பிஸ்னஸ்.